Ancient Apocalypse Season 2 ஓட ஃபினாலே தான் மக்களே இந்த வீடியோ. We're in the end game now. குமரிக்கண்டம் இல்ல, அது கற்பனை. குமரிக்கண்டம் இருந்ததற்கான ஆதாரமே இல்லைன்னு ஓயாம ஒப்பாரி வைக்கிற எல்லாரும் நான் ஏற்கனவே போட்ட Ancient Apocalypse Season 1 பாருங்க. அதை பார்த்துட்டு Season 2வும் இந்த வீடியோவோட முடியுது, இதையும் பாருங்க. பார்த்துட்டு குமரிக்கண்டம்னா என்ன, குமரி தமிழர்கள் எப்பேற்பட்டவங்க, அவங்களுடைய ஆதிக்கம் கடலையும் தாண்டி இருந்ததை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. மாயன் மக்களுக்கு வசந்த கால உத்தராயணம் மிக முக்கியமான நிகழ்வு. இதை பூமியின் புது சைக்கிள் ஆஃப் லைஃப்னு குறிப்பிடுவாங்க மாயன்ஸ். சூரிய கோயில்ல இருந்து வானத்தை பார்த்தா மரங்களை கடந்து சூரியன் தன்னோட ஒளிக்கற்றைய பழனியில் இருக்கும் ஒரு முக்கிய கோவில்ல படரச் செய்யும். அதுதான் டெம்பிள் ஆஃப் த சன். அண்டத்தையும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைக்கும் ஓர் அற்புதமான நிகழ்வு தான் இது. இந்த அறிவியல் முறையை நாம காலப்போக்கில் எழுந்துட்டோம். இப்ப நவீன அறிவியல்ன்ற பேர்ல நிலா ஊட்டுகளை எல்லாம் நம்புற நிலைமைக்கு நாம வந்து நிக்கிறோம். இந்த சூரிய ஒளி கணக்கச்சிதமா குறிப்பிட்ட இடத்தில் உட்புகும்படி துல்லியமா கால்குலேட் பண்ணி கட்டியிருக்காங்க. பண்டைய கால அறிவியலின் முக்கிய சான்றுகளாக இருப்பதுதான் இந்த கட்டடங்களும் நம்ம நாட்டில் இருக்க கோவில்களும். குளிர்கால சங்கராந்தி அப்ப சூரிய ஒளி கோவிலின் வாசலிலிருந்து கருவறைக்குள்ள கச்சிதமா போகும். 6 மாசம் கழிச்சு கோடைக்கால சங்கராந்தி அப்போ சூரிய ஒளி கருவறைக்கு வலது பக்கம் சின்ன அளவுல கச்சிதமா நுழையும். உத்தராயணம் அப்ப சூரிய ஒளி கோவிலின் வாசலிலிருந்து கருவறைக்குள் அற்புதமா நுழையும். இந்த அமைப்பை எவ்வளவு அறிவியல் மற்றும் கணிதவியல் ஆற்றலோடு திறமையோடு உருவாக்கி இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே. இதே மாதிரி நாம இப்ப பண்ணணும்னா பல பேரோட உழைப்பும் பல பேருடைய ஆற்றலும் திறமையும் நமக்கு தேவை. அதுவும் உடனே முடிகிற வேலை கிடையாது. அப்படின்னா இவங்க இதை எப்படி சாத்தியப்படுத்தியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. இந்த நாள் பண்டைய கால மாயன்களுக்கு மட்டும் முக்கியமான நாள் கிடையாது. இப்போ வாழ்ந்துட்டு வர மாயன்களின் வம்சாவளிக்கும் இந்த நாள் முக்கியமான நாளா இருந்துட்டு வருது. ஏன்னா இந்த நாளை அவங்க இன்னி வரைக்குமே கொண்டாடிட்டு வராங்க. வழக்கம் போல கிரஹாம் சரியான கேள்வியை கேட்கிறாரு. இந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் மாயன்களுக்கு கற்றுத்தந்தது மிக பழமையான நாகரிகம் தானான்னு கேட்டுட்டு, இந்த உலகம் முழுக்க பிற நாகரிகங்களை உருவாக்கியதோடு நிறுத்தாம அமெரிக்கா முழுக்க இவங்களோட தடத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு அந்த நாகரிகம் தமிழ் நாகரிகம்னு தெரியல. மாயன்களுடைய இந்த பழனியின் நடுவில் இருக்க இந்த கட்டடத்தை பேலஸ்னு சொல்றோம் இப்ப நாம. ஆனா இதோட உண்மையான பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த பேலஸ்க்கு மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதை பத்தி அறிவியலாளர்கள் பலவிதமான கதைகளை சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம பாக்குற இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க ரூஃப் ஒரிஜினல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்ப இருந்த மாதிரி இல்லாம தவறான முறையில மாடர்ன் டைம்ஸ்ல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. முதல் முறையா இங்க அகழாய்வு பண்ண போட்டோஸ்ல ரூஃப் இல்லாம தான் இருந்துச்சு. அந்த இடிபாடுகளுடைய உச்சியில தான் மாயன்களின் மிக முக்கியமான சின்னம் கிடைச்சது. அதுதான் வீனஸ். மாயன்களுக்கு மிக முக்கிய கிரகமாக இருந்தது வீனஸ் மட்டும்தான். அறிவியலாளர்கள் இந்த சின்னம் இரவில் பிரகாசமாக ஒளிரும் கிரகத்தின் சின்னம்னு டீகோட் பண்ணி வீனஸ்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா இந்த டவர் குறிப்பா அண்டத்தை கண்காணிக்க பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தெரிய வருது. நம்ம சூரிய குடும்பத்திலேயே பல கிரகங்கள் இருந்தும் மாயன்கள் ஏன் வீனஸை மட்டும் இந்த டவர்ல வரைஞ்சி வச்சிருக்காங்க? அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் மாயன்களுடைய முக்கியமான கடவுளுக்கும் வீனஸுக்கும் இருக்க தொடர்பு தான். பொதுவாக மாயன்களின் கடவுள்கள் எல்லாருமே மனிதர்களாக வாழ்ந்து செத்தவங்க தான். அந்த கடவுளின் பெயர் குல்குல்கன். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதை நாம பின்னால பார்ப்போம். இவர் நம்மள மாதிரியே ஒரு மனுஷனா வாழ்ந்தவர். இவரை வீனஸோடு ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க மாயன்கள். மாயன்ஸுடைய பழங்கதைகளின்படி குல்குல்கன் பெருவெள்ளத்தால் உலகம் நாசமானதும் தன்னோட இன மக்களோடு மாயன்கள் இருக்கும் இடத்துக்கு கடல் வழியா வந்து சேர்ந்தாரு. இங்க வந்தவர் சட்டம், கட்டடக்கலை, வானியல் கலை, அறிவியல், மருத்துவம், விவசாயம்னு நாகரிகம் அடைய எந்தெந்த விஷயம் எல்லாம் தேவையோ அந்த எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்திருக்காரு. அதனால இவரை மிக பெரும் ஞானியாகவே மாயன்கள் வழிபட ஆரம்பிச்சாங்க. இவர் இறந்த அன்னைக்கு வீனஸ் கிரகம் பிரகாசமா மின்னினதால இவருடைய ஆன்மா இந்த வீனஸ் கிரகத்தில் இருக்கிறது. அதனால இவர் வீனஸ் கிரகத்திலிருந்து நம்மை வழிநடத்துவார்னு மாயன்கள் அறிவியலையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் இணைத்து இவரை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. இவருக்காகவே சிச்சன் இட்சால ஒரு அற்புதமான கட்டடத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் குல்குல்கான் கோவில். அதை நாம சாதாரணமா பார்த்தா படிக்கட்டுகள், அந்த படிக்கட்டுகளுக்கு இருபுறமும் பாம்பின் தலைகள் செதுக்கப்பட்டிருப்பது தெரியும். ஆனா வசந்த கால உத்தராயணம் அப்ப சூரியன் அஸ்தமனமாகும் போது இந்த குல்குல்கன் கோவில் பிரமிட்ல இருக்க பாம்பின் தலையோடு பொருந்தும் உடல் போல சூரியனுடைய ஒளிப்பட்டு நிழல் உண்டாகும் போது எக்ஸாக்டா இந்த பிரமிட் என்ட்ரன்ஸ்ல பாம்பு படுத்திருக்கிற மாதிரியே இவங்க கணக்கச்சிதமா செதுக்கி வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும்னா எப்பேற்பட்ட அறிவியல் அறிவும் கணித அறிவும் கட்டடக்கலையும் தெரிஞ்சிருக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே. மெக்சிகோவின் பெரும்பாலான பகுதியில் இவரை
குல்குல்கன்னு சொல்ல மாட்டாங்க. இவருக்கு ஏற்கனவே இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் கோச்செங்கோன். பெருவெள்ளத்திலிருந்து தப்பித்த மாயன் மக்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த கோச்செங்கோன் மாதிரியே பெருவில் இருந்த மக்களுக்கு வீரகோச்சாவும், மெசபடேமியால இருந்த மக்களுக்கு ஒயானஸும், எகிப்தில் இருந்த மக்களுக்கு ஒசாரிஸும்னு எல்லா நாகரிகத்திலும் கடல்ல இருந்து வந்த ஒருத்தன் தான் எங்களை வாழ வச்சான்னு பண்டைய கால மக்கள் குறிப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா இந்த பூமியையே பெருவெள்ளம் சூழ்ந்து கபலீகரம் செய்தது வரலாற்று நிகழ்வே தவிர கற்பனையான கதை கிடையாது. இத கற்பனைன்னு எவனா சொன்னான்னா அவனுக்கு மூலக்கோளாறுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. மாயன்களோட அறிவியல் வீனஸ் கிரகத்தை பத்தின பல விஷயங்களை நமக்கு சொல்லுது. சரியா 584 நாட்களுக்கு ஒரு முறை வீனஸ் கிரகம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து உதயமாகிறத பக்காவா நோட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்ப? டெலஸ்கோப் இல்லாத காலத்திலேயே. அப்படின்னா அவங்க அறிவாளியா, நாம அறிவாளியா? நீங்களே காமெண்ட் பண்ணுங்க. தொல்லியலாளர் டாக்டர் எட்வின் பான்ஹார்ட் மாயன்களின் பழனியை 25 வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு. இந்த உலகத்திலேயே ஏன்ஷியன்ட் மாயன் லாங்குவேஜ் படிக்கக்கூடிய வெகு சிலரில் இவரும் ஒருத்தர். மாயன்களோட நம்பர் சிஸ்டம் பற்றியும் மாடர்ன் ஹியூமன்ஸான நாம பயன்படுத்துற நம்பர் சிஸ்டம் பற்றியும் இவர் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த எக்ஸ்பிளனேஷனை முடிஞ்ச அளவுக்கு கூர்மையா கவனிங்க மக்களே. நாம பயன்படுத்துற எண்களின் முறை பேஸ் 10 டெசிமல் சிஸ்டம், அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தமா 10 எண்களை வச்சு தான் நாம கால்குலேஷன் பண்றோம். ஆனா மாயன்ஸ், அதாவது நம்முடைய குமரிக்கண்ட தமிழர்களுடைய வம்சாவளிகள் பேஸ் 20 நம்பர்ஸை பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது அவங்களோட கணக்கு முறையே வேற, அதன் அடிப்படையில் அவங்க உருவாக்கிய அறிவியல் முறைகளும் வேற. ஆனா இந்த விஷயம் தெரியாத நம்ம உள்ளூர் பகுத்தறிவுவாதிகளும் நவீன அறிவியலாளர்களும் பண்டைய கால மக்களை அறிவியல் தெரியாத நாகரிகமற்றவர்கள்னு உருண்டுட்டு வராங்க. நிஜத்துல மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆன நாம தான் தற்குறிகளாகவே இருந்திருக்கோம், தற்குறிகளாகவே இன்னுமே வாழ்ந்துட்டு வரோம். தங்களோட மொழியை மார்ஸ் கோட் மூலமாகவும் எண்களை உள்ளடக்கியும் வேற மாதிரி அட்வான்ஸ் லாங்குவேஜா உருவாக்கி வச்சிருக்காங்க. 10 டிஜிட்டை பயன்படுத்தி நம்மளால இன்ஃபினிட்டா கால்குலேட் பண்ண முடியும். ஆனா மாயன்ஸ் அந்த கால்குலேஷனை வெறும் 3 டிஜிட்டை பயன்படுத்தி முடிச்சிருவாங்க. மாயன்கள் இந்த அதிநவீன கணித முறையை கவுண்ட் பண்ண மட்டும் பயன்படுத்தல, 90% ஸ்பேஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ்க்காக தான் பயன்படுத்தி இருக்காங்க. சூரியன், சந்திரன், வெள்ளி, சனி, புதன் ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தையும் அதையும் தாண்டியும் கணக்கு பண்ணியிருக்காங்க. மிக துல்லியமா, நம்மள மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் இல்லாம. இந்த கணித முறை தெரியாததால தான் நம்மால இது மாதிரி பிரம்மாண்டமான கோவில்களையும் உருவாக்க முடியல, பிரமிட்களையும் உருவாக்க முடியல. மாயன் இனத்தின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புனா அது நேரத்தையும் காலத்தையும் கணக்கு பண்ணும் முறை தான். மாடர்ன் ஹியூமன்ஸான நாம 365 நாட்களை ஒரே கேலண்டர்ல பயன்படுத்துறோம். பட் மாயன்ஸ் 365 நாட்களை கணக்கு பண்ண ஒரு கேலண்டர், 260 நாட்களை கணக்கு பண்ண ரிச்சுவல் கேலண்டர், பூமியின் பிரசஷன் சைக்கிளை கணக்கு பண்ண மிக நீண்ட கணக்கு முறை கொண்ட லாங் கேலண்டரையும் பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது 26,000 ஆண்டுகளை தாண்டியும் கணக்கு பண்ண உண்டாக்கப்பட்டது தான் இந்த லாங் கேலண்டர். ஆக ஒட்டுமொத்தமா மாயன்ஸ் 3 விதமான நாட்காட்டியை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த 3 நாட்காட்டியையும் பயன்படுத்தி எதிர்காலத்தில் வரப்போற முக்கியமான நாட்களை முன்கூட்டியே குறிச்சு வச்சிருக்காங்க. இதைத்தான் இப்ப நாம பஞ்சாங்கம்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய குமரிக்கண்ட தமிழர்கள் அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு கண்டிப்பா தெரியல. மாயன்ஸோட முக்கியமான மற்றும் பிரம்மாண்டமான நாட்காட்டினா அது லாங் கவுண்ட் கேலண்டர் தான். இதை பயன்படுத்தி காலத்தை முன்னோக்கி பார்க்கலாம், பின்னோக்கி பார்க்கலாம், எல்லையற்ற காலத்தையும் இதை பயன்படுத்தி நம்மளால பார்க்க முடியும். நான் கேலண்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், டைம் டிராவல் பத்தி பேசலன்றதை புரிஞ்சுக்கோங்க. 1 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, 100 வருஷம் இல்ல, 1000 வருஷங்களை நாம பார்க்கலாம் இந்த லாங் கவுண்ட் கேலண்டரை பயன்படுத்தி. குறிப்பிட்ட இந்த பிக்சர் நவீன மனிதர்களான நம்முடைய ஆரம்பம் கிமு 3114ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க மாயன்ஸ். 100 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அறிவியலாளர்களால ஏன் மாயன்ஸ் கிமு 3114ஆம் ஆண்டு தான் நவீன மனிதர்களான நம்முடைய வாழ்க்கை தொடங்குவதாக மாயன்கள் குறிப்பிட்டிருக்காங்கன்னு இன்னி வரைக்குமே விளக்க முடியவே இல்லை. இந்த சிம்பிள்ஸ் எந்தெந்த காலத்தை குறிப்பிட்டு வரையப்பட்டிருக்கு, நீங்க ஆராய்ச்சி பண்ணதுல கிடைச்ச டேட்ஸ் என்னன்னு கிரஹாம் கேட்கிறாரு. அதுக்கு டாக்டர் எட்வின் ஒரு டிராயிங் கிமு 33,000 வருடங்களுக்கு முன்பும், குறிப்பா இன்னொரு டேட்டட் டிராயிங் 5 மில்லியன் வருடங்களுக்கு முன்பிருந்த காலத்தையும் குறிப்பிடுவதா சொல்றாரு. அதாவது 50 லட்சம் வருஷத்தை பின்னோக்கி உருவாக்கி இருக்காங்க மாயன்ஸ். மாயன்கள் குறிச்சு வச்சிருக்க எல்லா நாட்காட்டியிலையும் எல்லா சிம்பிள்ஸ்லையும் முக்கியமானது வீனஸ் கிரகம். பெரும்பாலும் வீனஸை இவங்க மறக்காம எல்லா இடத்துலையும் மேற்கோள் காட்டுறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த வீனஸ் தான் அவங்க கும்பிடுற குல்குல்கன், அதாவது அவங்களுடைய குலசாமி கோச்செங்கோன் கடவுள். லிட்ரலி இப்போ நாம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறத மாயன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லட்சணத்துல முன்னோர்கள் முட்டாள்கள்னு வேற சில கோமாளிகள் உளறிட்டு சுத்துறாங்க இன்னி வரைக்குமே. 2012 மிகப்பெரிய சம்பவம் நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். 2012 உலகமே அழிய போகுதுன்னு மாயன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பல வதந்திகள் வந்துச்சு. உண்மையாவே மாயன்ஸ் அப்படி குறிப்பிடவே இல்லை. மாயன்ஸ் பூமி அழிய போறதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொன்ன எல்லாமே சுத்தமான
வான உருட்டு. மாயன் கேலண்டர்ஸ் இந்த பூமியில் நடந்த பேரழிவையும் மறுபடியும் பூமி அந்த பேரழிவிலிருந்து புதுப்பாதையை நோக்கி பயணிக்கிறதையும் மறுபடியும் பேரழிவுகள் எப்ப நடக்கும்னு ஏற்கனவே நடந்த பேரழிவுகளையும் விளக்கி சொல்லியிருக்காங்களே தவிர பூமி 2012 டிசம்பர் மாதம் அழிஞ்சிரும்னு அவங்க எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை. மாறாக என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா 2012ஆம் ஆண்டிற்கு பிறகு பூமியின் எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை சீற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சு 2080ஆம் ஆண்டளவில் பூமி மீண்டும் பிரளயத்தை சந்தித்து பின்னர் பூமி மறுபடியும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னு மாயன்ஸ் ஆன நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. மாயன்ஸ் மாதிரி அண்டத்தையும் நட்சத்திரத்தையும் கிரகங்களையும் ஆராய்ச்சி பண்ணா இது எல்லாம் நாம முன்கூட்டியே கணிச்சு இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு சில நவீன அறிவியலாளர்களே சொல்றாங்க. டாக்டர் எட்வின் பழனியில் இருக்கும் ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்க மிக முக்கியமான சூர ஓவியத்தை காட்டுறாரு. மாயன்களுடைய 3 கேலண்டர் எப்படி பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரை காட்டுதோ அதை விட பிரம்மாண்டமான விஷயத்தை இந்த சுவரோவியம் நமக்கு காட்டுது. அதுதான் இறந்த பின் நடக்கும் நிகழ்வு. இந்த ஓவியத்துல பழனியை கண்டுபிடித்த, அதாவது பழனியை உருவாக்கிய மன்னனான பகல் தன்னுடைய கண்களை மூடி சடங்குகளுக்கு உண்டான ஆடைகளை அணிந்து ஒரு பக்கமும் மறுபக்கம் அவருடைய மகன் கண்பலமும் இருக்காங்க. கண்பலம் தான் அடுத்த அரசன்னு அவன் 6 வயசுல இருக்கும் போதே அவனுடைய அப்பா பகல் அரசுரிமை தந்துடுறாரு. ஆனா 80 வயசு வரைக்கும் இவரோட அப்பா பகல் சாகல. 48 வயசு வரைக்குமே தன்னோட அப்பாவுக்கு கீழே தான் வேலை பார்க்கறாரு கண்பலம். ராஜராஜனுக்கு ராஜேந்திரன் துணையா இருந்த மாதிரி இவரும் துணையா இருந்திருக்காரு. இந்த பிக்சர்ல இவர் தன்னோட அப்பாவுக்கு இறுதிச் சடங்கு செஞ்சு அவரை அடுத்த உலகத்துக்கு வழி அனுப்பி வைக்கிறது தெரிய வருது. அதுவும் மாயன்களின் சூரிய கடவுள் மத்தியில் உடலை விட்டு உயிர் அண்டம் நோக்கி பயணிப்பதை செம்ம அழகா உருவாக்கி வச்சிருக்காங்க. மாயன்களை பொறுத்த வரைக்கும் மில்கிவே கேலக்சி ஆன்மாக்கள் செல்லும் வழியாக இருப்பதாக அவங்க வழி வழியா இந்த பாரம்பரியத்தை பின்பற்றி வந்திருக்காங்க. இந்த அறிவை எல்லாம் மாயன்ஸ்க்கு அவர்களுடைய முன்னோர்களுக்கும் முன்னோர்களிடமிருந்து வந்ததுன்னு சொல்றாரு கிரஹாம் ஹான்காக். அதுவும் இல்லாம டாக்டர் பான்ஹார்ட்டும் அதை தான் சொல்றாரு. அதாவது மாயன் இனத்தை உருவாக்கிய கோச்செங்கோன் என்ற குமரி தமிழனிடமிருந்து இந்த பழக்க வழக்கங்கள் வந்ததுன்னு சொல்றாரு. மாயன்களை பற்றியும் அமெரிக்காவில் இன்னும் பல நாகரிகங்களை உருவாக்கியவர்களை பற்றியும் தெரிஞ்சுக்க நாம ஏற்கனவே பார்த்த ஸ்வராஜு பாய்ச்சோனா இடத்துக்கு போவோம் வாங்க. இந்த சிம்பிள்ஸை டீகோட் பண்ணாதான் இதை வரைஞ்சவங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு அறிவாழ்ந்தவங்கன்னு பல விஷயத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும்னு டாக்டர் கிறிஸ்டோபர் டேவிஸ் களத்துல இறங்குறாரு. பரமபதம் மாதிரி இருக்க இந்த படத்தை தான் இவர் முதல்ல டீகோட் பண்ணாரு. இந்த ஓவியத்தின் மூலமா சூரியனின் செயல்பாடுகளை கணக்கு பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு டாக்டர் டேவிஸ். அதுவும் கிமு 13,000 வருடங்களுக்கு முன்பு இருந்த சூரியனின் நகர்வுகளை இதில் வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. சூரியனால் பூமியில் உண்டாகும் சங்கராந்தி மற்றும் உத்தராயணத்தை குறிக்கவே இந்த ஓவியத்தை பயன்படுத்தி இருக்காங்க. இங்கு வாழ்ந்தவங்க முன்னெடுத்த மிகப்பெரிய சயின்டிபிக் ப்ராஜெக்ட்ல இதுவும் ஒண்ணுன்னு கிறிஸ்டோபர் டேவிஸ் சொல்றாரு. மறுபடியும் கிரஹாம் கரெக்டா ஒரு விஷயத்த சொல்றாரு. முன்னொரு காலத்தில் நாகரிகத்தில் உச்சம் பெற்று கடலை ஏரி போல் கையாண்ட அறிவார்ந்த இனமே அமெரிக்கா மட்டும் இல்ல உலகம் முழுக்க பல நாகரிகங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அறிவியலாளர்கள் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்படி ஒரு அறிவார்ந்த இனம் இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு கிடைச்ச அறிவியல் ஆதாரங்களும் தொல்லியல் ஆதாரங்களுமே நம்மை விட அறிவிலும் தொழில்நுட்பத்திலும் உயர்ந்து விளங்கிய இனம் இருந்ததை உறுதிப்படுத்துகிறதுன்னு சொல்றாரு. அதனால ஓப்பன் மைண்டோட இதையெல்லாம் அறிவியலாளர்கள் மறு ஆய்வு செய்யணும்னு ஏன்ஷியன்ட் அபாகலிப்ஸ் சீசன் 2 ஃபினாலியை முடிக்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்து வெளிப்படக்கூடிய ஆதாரங்கள் அந்த இனம் தமிழினம் தான் நமக்கு உறுதிப்படுத்தும் மக்களே. அந்த ஆதாரங்களை பூமியை வெளிப்படுத்தும் வரை நாம காத்திருப்போம். Until then, stick with me on my social media handles. arigato மக்களே. மக்களுக்காக உழைக்கிறதா லட்சியம். பேரையும் புகழையும் தேடி அலையறதில்ல.